ஹலோ யுவர்ஸ், நீங்கள் டுடே பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேட்டா என்ட்ரி ஜாப் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் எல்லாமே டேட்டா என்ட்ரி, வெப் டிசைனிங், வெப் டெவலப்மெண்ட்டு, அப்ளிகேஷன் ரிவ்யூ பண்ணுறது, அது ரிவ்யூனா டெவலப் பண்ணுறது, அந்த மாதிரி மொபைல் டெவலப்மெண்ட்டு எல்லாம் நிறைய ஜாப் இருக்குது. கிட்டத்தட்ட ஃப்ரீலான்சர் மாதிரி தான் இருக்கும். ஃப்ரீலான்சர் ஒரு வெப்சைட் இருக்குது, அதே மாதிரி தான் இதுவும் எல்லாமே இருக்கும். அந்த ஃப்ரீலான்சர் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த ஜென்யூன். இது எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கீழேயே பாருங்கள். கீழேயே வந்து எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர்னு பார்த்துக்கோங்க. அதில் ஒர்க் பண்ணுறவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க, இதிலே பார்த்தாலே தெரியும் ஒன் ஆஃப் ஜென்யூன் ஜாப்னு. இது வந்து டைப் பண்ணியிருக்கீங்க இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள். டைப் பண்ணியிருக்கவங்கள எல்லாம் பெரிய பெரிய கம்பெனி தான் டைப் பண்ணியிருக்கு. அதனால் இது ஒரு பெரிய ஒரு வெப்சைட் தான். இதில் ஒர்க் பண்ணுறது கண்டிப்பாக மணி ஏர்ன் பண்ண முடியும். கண்டிப்பாக மணி ஏர்ன் பண்ண முடியும். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வெப்சைட்னா சொல்லிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒர்க்கு எல்லாமே டேட்டா என்ட்ரி ஜாப் மட்டும் இல்லை, எல்லா ஜாப்புமே இருக்குது. நீங்கள் வந்து என்னென்ன ஜாப் இருக்குன்னு வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த சைன் அப் கொடுத்துக்கணும். இப்போ என்னென்ன ஜாப்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சைன் அப் கொடுத்துக்கோங்க. சைன் அப் கொடுத்த உடனே கேட்கும், நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை பிஸ்னஸ் கொடுக்குறீங்களா. நம்ம ஒர்க் பண்ண தான் போகிறோம். ஒர்க் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து எதில் சைன் அப் பண்ணுறீங்க, ஃபேஸ்புக் மூலம் சைன் அப் பண்ணுறீங்களா, இமெயில் மூலம் சைன் அப் பண்ணுறீங்களான்னு கேட்கும். நம்ம வந்து சைன் அப் வித் இமெயிலே கொடுத்துக்குவோம். கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபார்மில் இது வந்து பாஸ்வேர்டு, பேர் எல்லாம் கொடுத்து சைன் அப் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ண பிறகு நீங்கள் வந்து அதாவது சைன் அப் பண்ண பிறகு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜ் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு வந்து சில கொஷின்ஸ்லாம் ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். பேசிக் தான். உங்களுக்கு ஸ்கில் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாமே கொடுத்து சப்மிட் பண்ண பிறகு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி நான் பார்த்தீங்கன்னா என் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஒரு சின்ன மிஸ்டேக்னால ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அது நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கணும். இல்லாட்டினா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். பாருங்கள், இப்போ எனக்கு பார்த்தாலே தெரியும் அப்ளிகேஷன் வந்து ஹஸ் பின் ரிஜெக்டட்னு வருது. ஃபார் த தேர்ட் டைம். எனக்கு தேர்ட் டைமாகவே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டேன், அதனால் இதாகிடுச்சு, ரிஜெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் அந்த தப்பு பண்ணிடாதீங்க. கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். உங்கள் ரிசியூம் வச்சுக்கோங்க, ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சுக்கோங்க, உங்களுக்கு அட்ராக்டிவான ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் வந்து வரும். அது நீங்கள் ஜாப் உங்களுக்கு போஸ்ட்டுக்கு வரும். அதுபோக நீங்களும் பிக் பண்ணிக்கலாம் ஜாப்பை. கிட்டத்தட்ட ஃப்ரீலான்சரில் மாதிரி தான். அதுலேயும் நீங்கள் வந்து ஜாப் வந்து எடுத்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி தான். மோஸ்ட்லி உங்களுக்கு ஜாப் வந்து கிடைக்கும். இல்லாட்டினா நீங்கள் போய் ப்ரொபோசல் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஜாப்புக்கு. இந்த 2 விஷயம் தான் இதில் நடக்கும். நீங்கள் வந்து அப்ளிகேஷன் மட்டும் கரெக்டாக ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணி உங்களுக்கு வந்து 7 வீக்கில் வந்து வெரிஃபை ஆகி வரும். இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இமெயிலுக்கு இந்த அக்கௌண்ட் வெரிஃபை வரும். அதை வந்து வெரிஃபை பண்ண பிறகு தான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை பற்றி என்னென்ன ஒர்க்கு எல்லாமே உங்களுக்கு என்ன ஒர்க் தெரியும் எல்லாமே கேட்கும். அதை கரெக்டாக ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். ஒன்று மிஸ்டேக் கொடுத்துருந்தீங்கன்னா ரிஜெக்டட்னு வரும். இல்லாட்டினா 7 டேஸில் வெரிஃபை ஆகிடும். ரிஜெக்டட்னா உடனே வரும், இல்லைனா 7 டேஸில் வந்து கரெக்டாக வெரிஃபை வந்துடும். இப்போ வாங்க என்னென்ன ஜாப் இருக்குது, எப்படி ப்ரொபோசல் கொடுக்குறது எல்லாம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், சர்ச் கொடுத்துக்கோங்க. சர்ச் கொடுத்தோடனே ஃப்ரீலான்சர் இல்லாட்டினா சர்ச் ப்ராஜெக்ட் ஏதாவது கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வர ஜாப் எல்லாமே உங்களுக்கு என்ன ஜாப் வேணுமோ அதை எடுத்து பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் என்னென்ன ஜாப் இருக்குன்னு. எல்லாமே இதுதான். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் வேணும் இந்த மாதிரி ஜாப்லாம் எடுத்து பண்ணுறதுக்கு. பேசிக் நாலேஜ் மட்டும் பத்தாது, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் பாருங்கள், இப்போ லேட்டஸ்ட்டாக போட்டிருக்க 7 ஹவர்ஸ் ஆச்சு. இதில் வந்து எத்தனை பேர் ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்கன்னா 9 பேர் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எவ்வளோ டாலர்னா $121 எல்லாமே உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும். அதாவது அந்த அக்கௌண்ட் டீட்டெயில் எப்படி செட் பண்ணுறதுன்னு வாங்க பார்ப்போம். அதுக்கடுத்து நான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒர்க்கு என்னென்ன ஒர்க் இருக்குது எல்லாமே பார்த்துக்குவோம். இதில் பார்த்தீங்கன்னா டென்டல் கிளினிக் வெப்சைட் கிரியேட் பண்ணுறது, 3000 வேர்ட்ஸ் ஃபார் த டென்டல் கிளினிக் வெப்சைட் கிரியேட் பண்ணுறது. இதுக்கு ப்ரொபோசல் 39 பேர், 9 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இது மற்ற எல்லா இது மாதிரியும் கிடையாது. கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் இந்த இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு என்ன தெரியுமோ, இந்த டேட்டா என்ட்ரி ஒர்க்கு, இங்கே பார்த்தா டேட்டா என்ட்ரி ஒர்க் இன்டு த டைரக்ட்லி இந்த மாதிரி போட்டு 2 மணி நேரம் தான் ஆகுது. பட் டேட்டா என்ட்ரி ஒர்க்குக்கு நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன்லேயே நீங்கள் என்னது ஆஃபீஸ் வந்து ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்கும், இல்லை ரிமோட் ஒர்க்கான்னு கேட்கும். நீங்கள் ரிமோட் ஒர்க் கொடுத்துக்கறணும். கரெக்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துக்கறணும். இப்போ இங்கே பாருங்கள், டேட்டா எல்லாருமே ரிமோட் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. அவங்களே வந்து ரிமோட் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் ரிமோட் ஒர்க் கொடுத்துக்கோங்க.
இதில் வந்து டேட்டா என்ட்ரி ஜாபுக்கு வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ப்ரொபோசல் பார்த்தீங்கன்னா, இதுக்கு போட்ட கொஞ்ச நேரத்துக்கு 38 பேர் வந்து ப்ரொபோசல் குடுத்துருக்காங்க. அதனால டேட்டா என்ட்ரி ஒர்க்குக்கு கரெக்ட்டா பார்த்து டக்குன்னு குடுத்துக்கங்க. இது பாருங்க $72 வந்து தராங்க. ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் வந்து அவங்க வந்து குடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன ஜாப் தெரியுமோ, அதாவது வந்து ஸ்கில் தெரியணும். உங்களுக்கு வந்து அந்த ஜாப் செய்றதுக்கு ஸ்கில் நல்லா தெரியுமான்னு அதையும் செக் பண்ணிக்கிறணும். நீங்க வந்து பேசிக்கா வந்து டேட்டா என்ட்ரி ஒர்க்குக்கு வந்து தெரியும். டேட்டா என்ட்ரி ஒர்க் எப்படி இருக்குன்னா, பேராகிராஃப் வந்தா டைப் பண்ற மாரி டைப்பிங் ஒர்க்கா தான் இருக்கும். உங்களுக்கு எம்எஸ் வேர்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எம்எஸ் வேர்டு இல்லன்னா எம்எஸ் எக்ஸல்ல கேட்பாங்க. நீங்க வந்து எம்எஸ் வேர்ட்ல டைப் பண்ணி கூட எம்எஸ் எக்ஸலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க வந்து அத மட்டும் கரெக்ட்டா பார்த்து பண்ணிக்கங்க. மத்த நெறைய ஜாப் இருக்கு. ஆனா அதெல்லாம் பண்றதுக்கு வந்து பேசிக் நாலேட்ஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வேணும். பேசிக் நாலேட்ஜ் பத்தாது. அதுக்கும் மேல உங்களுக்கு வந்து அது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அந்த ஜாப் பத்தி. நம்மளுக்கு தெரிஞ்சது டேட்டா என்ட்ரி ஒர்க். டேட்டா என்ட்ரி ஒர்க்னு டைப் பண்ணுங்க. டேட்டா என்ட்ரி ஒர்க்கா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஒர்க் எல்லாமே வந்துருச்சு. இப்போ பாருங்க டேட்டா என்ட்ரி ஒர்க்னு அடிச்சோனே என்னன்னா டேட்டா என்ட்ரி ஒர்க் எல்லாமே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எப்படி நம்ம வந்து போஸ்ட் வாங்குறது, இந்த காமர்ஸ் ப்ராடக்ட் டேட்டா என்ட்ரி இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கெல்லாம் ப்ரொபோசல் வந்து அதிகமானதாக இருக்கும். இது எப்படி நம்ம வந்து ப்ரொபோசல் வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் காமர்ஸ் ப்ராடக்ட் டேட்டா என்ட்ரி ஒர்க்கு கொடுப்போம். அது ஈஸியான ஜாப் தான் அதெல்லாம். சென்ட் த ப்ரொபோசல் கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே நீங்கள் வந்து அந்த ஜாபை பற்றி உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் கொஞ்சம் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்ட் ப்ரொபோசல் கொடுத்த பிறகு உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகி அப்ரூவ் ஆன பிறகு இங்கே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். எனக்கு வந்து ரிஜெக்ட் ஆனதுனால எதுவுமே இல்லை. இங்கே வந்து ப்ரொபோசலுக்கு வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி சென்ட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து ஒர்க்கு வரும். அதை வந்து நீங்கள் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் இமெயிலுக்கோ இல்லை இது இந்த வெப்சைட்டில் வந்தாலே எங்கள் வெப்சைட்லேயே வந்துடும். இதாகிடுச்சுன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா. அதனால் நீங்கள் வந்து இந்த ப்ரொபோசலை டைப் பண்ணி சென்ட் ப்ரொபோசல் இருக்கும் சைடில். நீங்கள் பாருங்கள் பார்த்தாலே தெரியும். சென்ட் ப்ரொபோசல் கொடுத்த பிறகு வந்துடும். கொடுத்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடணும். ப்ரொபோசல் டைப் பண்ணி ஏன்னா எனக்கு என்ன தெரியும், என்ன டேட்டா என்ட்ரி ஒர்க்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிடணும். சென்ட் பண்ணாலே போதும். அப்ளிகேஷன் எனக்கு வெரிஃபை ஆகலை, அதனால இந்த பிரச்சனை. அப்ளிகேஷன் வெரிஃபை ஆனுச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரொபோசல் வந்துடும். ப்ரொபோசல் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி வந்துடும். நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த அக்கௌண்ட் செட்டிங்ஸ் பேமெண்ட் எப்படி வரும் அதை பற்றி பார்ப்போம். ஒர்க்கை பற்றி பார்த்தாச்சு. ஒர்க் எல்லாமே நிறையா ஒர்க் இருக்குது. உங்களுக்கு எது தெரியுமோ அதை எடுத்து பண்ணிடுங்க. இப்போ வந்து அக்கௌண்ட் செட்டிங்ஸ் பார்ப்போம் வாங்க. அக்கௌண்ட் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் செட்டிங்ஸ். இப்போ அக்கௌண்ட் செட்டிங் எங்கே இந்த செட்டிங்ஸ் இருக்கும்னா இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இருக்கும். பேமெண்ட் கிளிக் பண்ணாலே இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பேமெண்ட்டில் வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் அக்கௌண்ட் ஆட் பண்ணிங்கன்னா பேபால் அக்கௌண்ட் ஏதாவது ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னுக்கு வந்து சில கொஷின்ஸ் கேட்கும், செக்யூரிட்டி கொஸ்டின். அதை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்மிட் பண்ண பிறகு உங்கள் அக்கௌண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து இதில் வந்து 4-5 பேமெண்ட் இருக்கும். உங்களுக்கு எது இதோ செய்ய முடியுமோ அதை பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பார்த்துக்கோங்க. பேமெண்ட் எல்லாமே இதில் தான் வரும். இதுலேயே வந்துடும் எல்லா பேமெண்ட்டும். ஏர்னிங்ஸ் எல்லாமே இதில் வந்து ஆட் ஆயிரும். நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் எல்லாமே இதில் வந்துடும். இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்குவோம். எப்படி அக்கௌண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ் பார்த்துக்குவோம். விட்ரால் அக்கௌண்ட் இருக்கும், அதை எடிட் கொடுத்துக்கோங்க. ஆட் நியூ அக்கௌண்ட் கொடுத்துட்டு எந்த அக்கௌண்ட் கொடுக்க போகிறீங்க. பேபால் அக்கௌண்ட் இருக்குது, பயோனியர் இருக்குது. இது யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையில்ல. நம்மளுக்கு தேவை பேங்க் அக்கௌண்ட்டு. பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுத்துக்குவோம். நீங்கள் இந்தியானோடனே ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நேமு ஃபுல் நேம் கரெக்டாக கொடுத்துக்குங்க. அக்கௌண்ட் நம்பரு. இந்த சுவிட்ச் கோடு எங்கே வரும்னா, சுவிட்ச் கோடு வந்து ஆன்லைன்லேயே டைப் பண்ணுங்கள். சுவிட்ச் கோடு ஜென்ரேட்டர்னு டைப் பண்ணாலே உங்கள் பேங்க் டீட்டெயிலு, ஐஎஃப்சி கோடு, அதாவது பேங்க் நேமு, ஐஎஃப்சி கோடு அடிச்சாலும் சுவிட்ச் கோடு வந்துடும்.
அதை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு எல்லாமே டைப் பண்ண பிறகு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். அவ்வளோதான் இது. அவ்வளோதான் பேமெண்ட் டீட்டெயில் சென்ட் பண்ணோடனே உங்கள் அக்கௌண்ட்டில் எல்லாமே இது கிரெடிட் ஆயிரும். அதாவது அக்கௌண்ட்லேயே டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்லேயே வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும். அமௌண்ட் கிரெடிட் ஆனோடனே ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இதிலேயே பார்த்துக்கலாம். இது நல்ல ஒரு ஜென்யூனான வெப்சைட் தான். ஒர்க் பண்ணலாம், நல்லா ஒர்க் பண்ணலாம். நான் செஞ்ச தப்பை மட்டும் யாரும் பண்ணிடாதீங்க. கரெக்டான அப்ளிகேஷன் மட்டும் சென்ட் பண்ணிடுங்க. அது பண்ணாலே போதும். ப்ரொபோசல் சென்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒர்க் பண்ணி சப்மிட் பண்ணிடலாம். நல்ல ஒரு ஜாப்பு, வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறதுக்கான பெஸ்ட்டு ஒன்று ஜாப்பு. அவ்வளோதாங்க வீடியோ. நீங்கள் என்ன வேறு எந்த ஒரு கொஷின் வேறு எந்த ஒரு வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து பண்ணுறேன். இது எப்படி இருக்குன்னு எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த வீடியோ பண்ணுங்கள், அந்த வீடியோ பண்ணுங்கள். நம்மளுக்கு எந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதான் பண்ணுவோம். நிறைய பேர் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ரம்மி அந்த மாதிரி அது சம்மந்தமான வீடியோ பண்ண சொல்லி நிறையா வருது. அவங்க வந்து அதை எடுத்து பண்ணுறது கிடையாது. ஒன்லி ஜென்யூனான அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, வெப்சைட் இருந்தாலும் ஜென்யூனான வெப்சைட் மட்டும்தான் பண்ணிக்கிருக்கோம். நிறைய பேர் டிஜிட்டல் ஒன் இந்தியா பண்ணுறீங்க. நிறைய பேர் கமெண்ட் கேட்குறீங்க. நான் வந்து 3 பேமெண்ட் எடுத்துட்டேன். 4வது பேமெண்ட் சென்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் எப்போ வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்படி வரலாட்டினா, டேட் முடிஞ்சு வரலாட்டினா அதுக்கு அந்த வீடியோ கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதுக்கு சென்ட் பண்ணி இந்த டீட்டெயிலாம் சென்ட் பண்ணாலே அவங்களே என்னென்னு காரணம் சொல்லிடுவாங்க. செக் பண்ணி அவங்களே சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக பேமெண்ட் வரும். நான் 3 பேமெண்ட் கொடுத்துட்டேன். நான் கம்யூனிட்டி ஆப்பில் போய் பார்த்தாலே அவங்களுக்கே தெரியும். நிறைய பேர் பினாயில் காம்பவுண்ட் கேட்குறீங்க. பினாயில் காம்பவுண்ட் வேணும்னா நம்ம வெப்சைட்டில் போய் இது பண்ணி வீடியோ கீழே வெப்சைட் லிங்க் இருக்கும். அதில் டைப் பண்ணி உள்ளே போகிறவங்க எல்லாரும் தெரியும். நம்ம ப்ராடக்ட்லாம் இருக்கும். அதை ஆர்டர் கொடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு செல்ஃப் ஏர்னிங் சேனல்.